எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவு நான் நேத்தே ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. ஒரு வெளியூர் பிரயாணம் போறதுனால இன்றைய பதிவுல கேள்விகளை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு மற்ற அப்டேட்ஸ் எல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஈஷா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்ற நிறுவனத்துடைய கன்சிடரேஷன் பத்தி கேட்டிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, எதுக்கு ஈஷா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குள்ள போகணும்? பேங்கிங் வேணும் அப்படின்னா நிறைய பேங்க் புக் வேல்யூ கீழேயே இருக்கு. மைக்ரோ ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் புக் வேல்யூ கீழே இருக்கு, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, பிஇ இல்லைனாலும் கூட. இதற்கு மத்தியில எதுக்கு ஈசாப்குள்ள போகணும்? ரெவன்யூ ஃபால் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி இல்ல, பிஇ இல்ல. எஃப்ஐஐஸ் எடுத்துட்டோம்னா உள்ள வெளில போயிட்டு அதுல ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதுல ஏன் நம்ம போய் தலையை கொடுத்து மாட்டிக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குமே புக் வேல்யூ கீழே தான் இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்குங்க. எல்லா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குமே இப்போ கோல்ட் லோன் சைடு, செக்யூர் லோன் சைடு திரும்பலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு கால்குலேட்டர் ரிஸ்க் எடுத்துருக்கோம். அதாவது முத்தூட் மைக்ரோஃபின் தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு, அதையும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு மத்தியில் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குள்ள போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அடுத்து சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி நிறைய கேள்விகள் வருதுங்க. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு ஷேரை கன்சிடர் பண்றப்ப வேல்யூவேஷன்ஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரு ஆகுறது. பட் விவரம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். நான் கெமிக்கல்ஸ் தென் ஃபெர்டிலைசர்ஸ் எப்பொழுதுமே கன்சிடர் பண்றது இல்லைங்க. குறிப்பா மௌன வசந்தம், அதாவது சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்ற புக்கு, அதை வாசிச்சதுக்கு அப்புறமே ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் ரிலேட்டட் பிசினஸை நான் எப்பொழுதுமே கன்சிடர் பண்றதே இல்லைங்க. இதற்கு மத்தியில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் லாஸ்ட் 2 இயர்ஸா கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ரெவன்யூ ஃபால் இருக்கு, ப்ராஃபிட் ஃபால் இருக்கு. இதனால வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டி இருக்காது, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீயா தான் இருக்கும். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 11 or 12 டைம்ஸ் தான் இருக்கும். நான் கன்சிடர் பண்றது இல்லை, பட் நீங்க கன்சிடர் பண்ணணும்னா கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. அடுத்து என்எம்டிசி பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காரு. இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எல்லாமே என்எம்டிசி ரெடி பண்ணுற மாதிரி எனக்கு செய்திகள் வந்திருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்எம்டிசியை கன்சிடர் பண்ணுறதுனா பண்ணலாங்க, நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அவங்க ரெடி பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு உறுதியா தெரியலங்க. கன்சிடரேஷன் லெவல் அப்படின்னா 2 times பிரைஸ் டு புக் இருக்கு, 10 times தான் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். கன்சிடரபிள் ரேஞ்ச் தான். அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் எனக்கு ரொம்ப சீப்பா தெரியுது சார், ஒரு 110 ரூபாய் தானே இருக்கு, அதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்க ஒரு ஷேரை கன்சிடர் பண்றப்ப ஷேர் பிரைஸை வச்சு அதை டிசைட் பண்ணாதீங்க. கம்பெனியோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா 42 times இருக்குங்க பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். இதை கம்பேர் பண்றப்ப பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ், தென் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், தென் கேன்ஃபின் ஹோம்ஸ், இது எல்லாமே ரொம்ப சீப் தான். உங்களுக்கு இன்னும் நல்ல வேல்யூவேஷன்ல கன்சர்வேட்டிவா வேணும் அப்படின்னா பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் 0.8 times தான் புக் இருக்குங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணலாம். எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன்னா இருக்கும் பிரைஸ் டு புக், அதுவும் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் கம்மி தான், அதை கன்சிடர் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் ரிஸ்க் நான் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னா கேன்ஃபின் ஹோம்ஸையும் கன்சிடர் பண்ணலாங்க. இது 3ஐ விட பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் காஸ்ட்லி தான். அடுத்து ஹிமாட்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் எப்படி சார், கெமிக்கல் செக்டர்ஸ்க்கு அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு 37 times ஏர்னிங்ஸ் கொடுக்க முடியாதுங்க, காஸ்ட்லி தான். பிரைஸ் டு புக்கும் 6.39 இருக்கு. எனக்கு கெமிக்கல்ஸ்ல ரொம்ப சீப்பா டாடா கெமிக்கல்ஸ் இருக்குங்க. அதாவது பிரைஸ் டு புக் எடுத்துக்கிட்டோம்னா க்ளோஸ் டு 1, அதாவது 1.1, 1.09 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ அதை விட்டுட்டு ஹிமாட்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்குள்ள போகணும் அப்படின்ற தேவை இல்லை. அடுத்த ஒரு நண்பர் உங்களோட ஸ்ட்ராட்டஜில 50% ஆஃப் அலோகேஷன் பேங்கிங் கொடுப்பேன்னு சொல்றீங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, ஆக்சிஸ், ஃபெடரல் பேங்க், கர்நாடகா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இதெல்லாம் அந்த 50% ஆஃப் அலோகேஷனுக்குள்ள கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 50% அலோகேஷனுக்குள்ள வெறும் பேங்கை மட்டும் உள்ள போட மாட்டேங்க. பேங்கிங், என்பிஎஃப்சிஸ், தென் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோல்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், தென் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், மைக்ரோ ஃபினான்ஸ், தென் இன்சூரன்ஸ், இது எல்லாமே 50% இருக்குங்க. வெறும் பேங்கை மட்டும் 50% போட்டக்கூடாதுங்க. இதற்கு மத்தியில ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் பத்தி சொல்லியிருக்கீங்க இல்லையா, இது எல்லாமே காஸ்ட்லிங்க. பிரைஸ் டு புக் 1.5 விட அதிகமா இருக்கு. குறிப்பா ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி எல்லாம் 2.5 விட அதிகமா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நான் எப்பொழுதுமே கன்சிடர் பண்ண மாட்டேன். அடுத்து ஃபினோலக்ஸ் கேபிள்ஸ் கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன் வைஸ் ஓகேங்க, 20 times ஏர்னிங்ஸ் இருந்தது. பட் ப்ராஃபிட்டபிலிட்டி தொடர்ந்து குறையுதுங்க. இப்போ ஃபினோலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாக்குறப்ப ஒரு 15 to 20 times தான் ஏர்னிங்ஸ் இருந்துச்சு. ஜூன் குவார்டர்ல அவங்க ப்ராஃபிட் பயங்கரமா கீழே விழுந்ததுனால ஃபினோலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 31 times ஏர்னிங்ஸ் போயிடுச்சு. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கேபிள் செக்மெண்ட்லயும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து ஹெச்பிசிஎல் பத்தி நான் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கேன், நீங்க அதை பத்தி எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. நான் இந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ரிஃபைனரி கம்பெனிஸ்குள்ள பிசினஸ்குள்ள போறதே இல்லைங்க. ஹெச்பிசிஎல் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் 1.7 கீழே தான் இருக்கும். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 10க்கு பக்கமா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செக்டார்ல பெட்ரோநெட்டை தவிர வேற எதையுமே கன்சிடர் பண்றது இல்லைங்க. குறிப்பா ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்துல கோல் இண்டியா பத்தி மட்டும்தான் நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். பட் நானும் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலைங்க கோல் இண்டியா. அடுத்த ஒரு நண்பர் வந்து லெஹார் ஃபுட்வேர் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ஓகே, த்ரெஷ்ஹோல்ட்ல தான் இருக்கு. பட் டெட் டு ஈக்விட்டி 0.6 இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம ஏற்கனவே ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ரிலாக்ஸோவுக்கு கடனே கிடையாதுங்க. அவங்களே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக காட்ட முடியல, தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி, ரெவன்யூ. இப்போ முடிஞ்ச ரீசெண்ட் குவார்ட்டர்ல பாட்டம் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்தா தான் தெரியும். அடுத்து பெல் ரைஸ், கேப்ரி குளோபல், இந்த 2 நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகமா இருக்குங்க. குறிப்பா பெல் ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா டெட் டு ஈக்விட்டி 1 இருக்கு. இது எல்லாமே ஓவர் வேல்யூ தான். அதனாலதான் இதை பத்தி நான் பெரும்பாலும் பேசுறது இல்லை. அடுத்து பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்மால் கேப் பிசினஸ் தான், ஒரு 1200 crore மார்க்கெட் கேப் கம்பெனி. பட் அந்த கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 0.7 பக்கமா இருக்குங்க. என்னதான் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 10 பக்கமா இருக்கு, பிரைஸ் டு புக் 1.5 இருக்குனாலும் இந்த ஸ்மால் கேப் கம்பெனிக்கு இவ்வளோ டெட் டு ஈக்விட்டி இருக்கிற கம்பெனியை கன்சிடர் பண்றது ரிஸ்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து சிட்டி யூனியன் பேங்கோட கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அவங்களே வந்து என்ன எழுதிருக்காங்கன்னா பிரைஸ் டு புக் 1.6 பக்கமா இருக்கு சார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நம்ம வேல்யூவேஷன்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. 1.5க்கு மேல போகவே தேவையில்லை. சிட்டி யூனியன் பேங்க் மட்டும்தான் இருக்கா என்ன கன்சிடர் பண்றதுக்கு. புக் வேல்யூக்கு கீழேயே நிறைய இருக்குங்க கன்சிடர் பண்றதுக்கு. ஸோ 1.6 டைம்ஸ் புக்குக்கு போக தேவையில்லை. அடுத்து பிஎன்ஜி ஜுவல்லரி அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்மால் கேப் பிசினஸ் தாங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், டெட் டு ஈக்விட்டி வந்து ஒரு 0.5 0.6 பக்கமா இருக்கும்னு நினைக்கிறேங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கோவா, மகாராஷ்டிரால ஒரு 54 ஸ்டோர்ஸ் இருக்கு. ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் ஒரு 25 ஸ்டோர்ஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ்ல ஒரு 400 to 500 crore நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 27-28ல எங்களோட ஸ்டோர்ஸ் அப்படின்றது 150 ஸ்டோர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி வந்து த்ரெஷ்ஹோல்ட்ல தாங்க இருக்கு. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் இருக்கு. பட் பிசி ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தாங்க இருக்கு. பிரைஸ் டு புக் 1.5 கீழே தான் இருக்கு. பெரும்பாலும் பிஎன்ஜி, பிசி ஜுவல்லர்ஸ் வந்து நல்ல வேல்யூவேஷன்ல, அதாவது பிஎன்ஜி த்ரெஷ்ஹோல்ட்ல இருக்கு. தென் பிசி ஜுவல்லர்ஸ் வந்து 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. பட் இந்த ரெண்டுக்குமே வந்து ப்ரொமோட்டர்ஸ் பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியலங்க. அதனாலதான் நம்ம வந்து இதை பத்தி பெரும்பாலும் பேசுறதே இல்லை. பிஎன்ஜி, பிசி ஜுவல்லர்ஸ் ரெண்டுமே வந்து கன்சிடரபிள் ரேஞ்சில தான் இருக்கு. பிஎன்ஜி த்ரெஷ்ஹோல்ட்ல இருக்கு, பிசி வந்து ஹாஃப் த த்ரெஷ்ஹோல்ட்ல தான் இருக்கு. 1, 2 கன்சிடர் பண்ணி ரிஸ்க் எடுக்கலாங்க. ஒரே அடியா உள்ள போயிட்டோம் அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதனாலதான் இதை பெரும்பாலும் நம்ம இங்க பேசுறதே இல்லை. அடுத்து இந்திரபிரசாத் மெடிக்கல்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஹெல்த் கேருக்குள்ள நம்ம எப்பொழுதுமே போறதே இல்லைங்க. ஏற்கனவே நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், தென் கேஎம்சி இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் வந்து டைரக்டா கஸ்டமர்ஸை மீட் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய ஃபீட்பேக்ஸ் வரும். பாசிட்டிவ் ஃபீட்பேக் வரும், நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் வரும். நிறைய சிக்கல்கள் நிறைய இருக்குங்க. நம்ம அதனாலதான் ஹெல்த் கேரை விட்டுட்டு நம்ம வந்து ஃபார்மா சைடு போயிடுவோம். ஃபார்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சிருப்பாங்க. இங்க உள்ள எல்லா ஹெல்த் கேர் கம்பெனிஸ்க்கும் மருந்து சப்ளை பண்ணுவாங்க. உலகம் ஃபுல்லா மருந்து சப்ளை பண்ணுவாங்க. டாலர்ஸ், யூரோஸா உள்ள வரும். நம்மளுக்கு டிவிடெண்ட் வரும். ஷேர் பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் போயிடுறதுங்க. இந்த மாதிரி ஹெல்த் கேர் செக்மெண்ட் போறது இல்லை. நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தாலும் இப்போ இந்திரபிரசாத் மெடிக்கல்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். டெட் ஃப்ரீ ஆல்மோஸ்ட் 0.05 பக்கமா தான் இருக்கு. ஸோ நான் உள்ள போகாததுக்கு காரணத்தை நான் சொல்லிட்டேன். என்னோட வியூ இதுதான். அடுத்து பாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா முத்தூட் மினி பாண்ட் வந்து அப்ஸ்டாக்ஸ்ல எனேபிள் ஆயிருக்குங்க. நேத்தோ ஓப்பன் ஆயிருக்கு. பட் ஏ ரேட்டிங் தான். இதோட கன்சிடரேஷன்ஸ் பத்தியும் ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்கிறாருங்க. நம்ம எப்பொழுதுமே AA ரேட்டிங்க்கு மேலதான் போகும். ஸோ முத்தூட் குரூப் நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா ஏ ரேட்டிங்கை கன்சிடர் பண்றதுல தப்பு இல்லைங்க. ஆனால் லாங் டேர்ம்க்கு இல்லாம ஒரு 24 months, 36 months அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி கூப்பன் வர்ற மாதிரி கன்சிடர் பண்ணலாம். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 போட்டு கூட ட்ரை பண்ணலாங்க. பாண்டை வந்து ஒரே அடியா பல்கா அதுல இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களோட பாண்ட் போர்ட்ஃபோலியோவை டெவலப் பண்ண முடியும். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அட் ஏஜ் ஆஃப் 35 to 40ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணி 55 to 60sல நல்லா அக்யூமுலேட் பண்ணலாங்க. ஸோ 60க்கு மேல பாண்ட்ல இருந்து வர ரிட்டர்ன் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஈக்விட்டியை கம்பேர் பண்றப்ப. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.